வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கிங் படத்தோட ஹீரோயின் கதாநாயகி இந்துஜா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவர் ஏதோ ஹரிஷ் கல்யாண் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ப்ரமோஷனுக்கு தான் வந்திருக்காருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடைசியில் ஒரு 2 நாள் 3 நாள் தங்குவாருன்னு நினச்சோம். இல்லை, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அவர் வெளியேறுகிறார் அப்படின்றது தான் ஒரு தகவல். ஸோ உள்ளே வந்து அவங்களோட மூவி ப்ரொமோஷன் வேலை, அந்த மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் போட்டு எல்லாரும் பார்க்கணும். இதில் அவருடைய வேண்டுகோள் என்னவாக இருந்ததுன்னா, இந்த வீடியோ எனக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி. ஸோ பிஆர் பிரேமா காதல் வந்து நான் இங்கே இது பண்ணிட்டு போனால் செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ பார்க்கிங் படமும் இங்கே வந்து பண்ணுறேன், அது செம்ம ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு லைன் மட்டும் தெரியும் மக்களே, அந்த படம் வந்து வேறு லெவலாக இருக்குது அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா, இது எப்பயோ லேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான். ஸோ படம் கண்டென்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்ப்போம். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். நம்பர் 2 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கொடுக்கணும். ஹரிஷ் கல்யாண் வீட்டுக்குள்ளே வரும்போதே ஸ்டார் கொடுக்கணும். அந்த ஸ்டார் யாருக்கு போகுது? பிக் பாஸ் வீட்டாக இருக்கா, ஸ்மால் பாஸ் வீட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள். அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே சூப்பராக அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணி யாருக்கு கொடுக்கலான்னு போது பார்த்தீங்கன்னா 2 டீமுமே சூப்பராக வர வைத்தீங்க, எல்லாம் பண்ணிங்க. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே என்னை கவனித்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அவங்க கூட இருக்கணுன்றதுக்காக நைட் அங்கே போய் தூங்கினேன். ஸோ காலிலேருந்து நான் இங்கே வந்தது காரணம் இவங்க கூட மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் வீட்டில் மிங்கிள் ஆனாங்க. பட் அந்த கிளீன்லெஸ் மட்டும் தான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டயுமே குறைகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் மீறி நான் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு டாஸ்க் நடந்தது, அதில் ஸ்மால் பாஸ் வீட்டார் ஜெயிச்சாங்க. அதனால் நான் ஸ்மால் பாஸ் வீட்டாருக்கு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்றது சொல்லிட்டாரு. பட் அந்த கோல்டு ஸ்டார் யார் கையில் போயிருக்கு, அந்த 6 பேரில் யாருக்கு ஒருத்தருக்கு போகுதுன்றது தெரியல. வீட்டாருக்கு போயிருக்கு. அதுலேருந்து ஒரு டிஸ்கஷன், அதுலேருந்து ஒரு ஓட்டிங்கா என்னன்றது தெரியல. இது ஒரு பக்கம். நம்பர் 2 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்துஜா வந்து பூர்ணிமாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக. ஓகேவா, உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணும் சரி, பூர்ணிமா இவங்க யார் இந்துஜாவும் சரி, பூர்ணிமா கிட்ட அவ்வளோவா பேசலை, அவ்வளோவா கண்டுக்கல, இதெல்லாம் பண்ணல. பூர்ணிமா டேரெக்டாக வந்துட்டு கேட்டாங்க, என்ன இந்துஜா பேச மாட்டேங்கிற, என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சொல்லிக்கிளே அமிச்சாங்களாம், பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி அமிச்சாங்களாம். அது அப்படின்னும் போது, இல்லைம்மா எனக்கு என்னென்னா, ஸோ நீ என் ஃப்ரெண்டு, நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், தனித்துவமாக தெரியும், அதனால் நான் பேசலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மென்ஷனாக இருக்கும். அதனால தான் எல்லாரையும் காமனாக பார்க்கணும், எல்லாரையும் இது பண்ணணுன்றதுக்காக தான் நான் அப்படி பார்க்குறேன். ஃப்ரெண்டுன்னு நினச்சி பேச முடியாது, இது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. மற்றபடி ஃபேமிலியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஏன்னா கண்டினியூஸாக வரவங்க எல்லாம் பூர்ணிமாவை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் இருக்குது. அதை டேரெக்டாக கேட்டோன்னே இவங்களும் ஒரு பக்கம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேவா, இதில் வேறு என்னென்னா, பூர்ணிமாவுக்கு இன்னொரு பயமும் இருக்குது. என்னென்னா, வெளியே நமக்கு நெகட்டிவாக போதோ, கூட இருக்கவங்களே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே, வரவங்க தெரிஞ்சவங்களாம் கூட இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா பூர்ணிமா கண்ணில் பார்க்கப்படுகிறது. அதை டீப்பாக திங்க் பண்ணாமல் அதை விட்டுட்டு கேமாக பாருங்கள் அப்படின்றதான் சொல்ல முடியுது. ஸோ அவங்க ஃப்ரெண்டாக இருந்து இப்படி பண்ணுறாங்களேன்றதான் அவங்களால ஏற்றுக்க முடியல. இது ஒரு விஷயம். அடுத்து மாயா வந்து ஒரு சூப்பரான அட்வைஸ் வந்து விஷ்ணு கொடுக்குறாங்க. என்னென்னா, நான் பண்ணது எதனா தப்பாயிருச்சோ அப்படின்ற மாதிரி விஷ்ணு பேசிகிட்டு இருக்கும்போது, ஒன்றும் இல்லை, நீ வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னா உனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, உங்களை ஏட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ஏட் பண்ணுறவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஏன் ஏட் பண்ணுறவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லவ் பண்ணுறவங்க கூட போயிடும். நீங்கள் லவ் பண்ணுறவங்கள ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஏட்ஸ்லாம் கூட லவ்வாக மாதிரி சூப்பராக ஒரு கன்வர்ஷன் ரேட்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல அட்வைஸ் தான். அந்த விஷயத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன டயலாகும் சரி, அந்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விஷ்ணுகிட்டையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கிட்டேயும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயமா போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இதெல்லாத்தையும் மீறி ஒரு வேலை பண்ணார் பாருங்க கூல் சுரேஷ். மூவி ப்ரொமோஷன்னா தெரியுங்க, கூல் சுரேஷோட மூவி ப்ரொமோஷனை நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா, ஹீரோயின் வந்தால் ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காருவார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து ஆல் த பெஸ்ட் பார்க்கிங் டீம்னு எழுதி அவங்க போர்டில் எழுதுந்தே இவர் போய் ஸ்கோர் பண்ணிட்டார். போர்டை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து அப்படியே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி அவர் போஸ்ட் கொடுத்து என்ன எப்படிலாம் ஸ்கோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட டான்ஸ் வேறு. கூல் சுரேஷ் உங்களை தாங்க முடியல உங்கள் அலப்பறைகள்லாம். அப்படியே அந்த ப்ரொமோஷன் அதில் வேறு சொல்லாரு, கூல் சுரேஷ் இருக்கிறாரு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் நல்லா எங்கே பண்ணணுமோ சூப்பராக பண்ணுறியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் ஆர்த்தி எடுக்கிறதுனா ஹீரோயின் இந்துஜாக்கு ஆர்த்தி எடுத்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வரவே இருக்கிறாரு. எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அதெல்லாம் ஸ்கோரிங்னு நினச்சி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தான் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப்